வதந்தி பற்றிய ஒரு குட்டி கதை. அந்த முதியவர் பணி ஓய்வு பெற்றவர். வீட்டில் தனிமையில் இருந்தார். படித்தவர். மனைவி பிள்ளைகள் இல்லை. ஆனால் கொஞ்சம் துடுக்குத்தனம் நிறைந்தவர். மற்றவர்களை எளிதாக குறை கூறுபவர். அவருடைய பக்கத்து வீட்டுக்கு புதிதாக ஒருவன் குடிவந்தான். அவனுக்கு ஆக்டிங் டிரைவர் வேலை. யாராவது தங்கள் காரை ஓட்ட டிரைவர் வேண்டும் என்று அழைக்கும் போது போவான். மற்ற நேரங்களில் வீட்டில் இருப்பான். இவருக்கு அவன் மேல் சந்தேகம். திடீரென்று நள்ளிரவில் கிளம்பி போகிறான். காலை 8 மணிக்கு வீடு திரும்புகிறான். சில நாட்களில் மாலையில் போகிறான். இரவில் வீடு திரும்புகிறான். ஒருவேளை அவன் திருடனாக இருப்பானோ என நினைத்தார். இந்த எண்ணம் நாளாக வலுப்பெற்றது. தன் நண்பர்களிடம் அவனை பற்றி சொன்னார். காய்கறி பழம் விற்க வருபவர்களிடம் தன் சந்தேகத்தை சொன்னார். அந்த ஆள் திருடன் என்கிற வதந்தி மெல்ல பரவியது. ஒரு கட்டத்தில் போலீசாரே அவனை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். ஆனால் அவன் அப்பாவி. அவன் ஒரு டிரைவர் தான் என்பது நிரூபணம் ஆனது. அவனை விடுவித்து விட்டார்கள். ஆனால் அந்த டிரைவருக்கு மன உளைச்சல் அதிகமானது. நான் என்ன திருடனா? என்னை போய் கைது செய்து விட்டார்களே, எல்லாம் இந்த பக்கத்து வீட்டு பெரியவரால் தானே நடந்தது என்கிற கோபமும் ஆற்றாமையும் எழுந்தது. அவன் முதியவரின் மேல் மான நஷ்ட வழக்கு தொடுத்தான். வழக்கு விசாரணைக்கு வந்தது. நீதிபதியிடம் முதியவர் சொன்னார், நான் யாரையும் காயப்படுத்தவில்லை. வாய் வார்த்தையை எதையோ சொன்னேன், அவ்வளவுதான். டிரைவரோ போலீசால் தான் அலைக்கழிக்கப்பட்டதை, அந்த அவமானத்தால் மனது பாதித்ததை பெரியவர் பரப்பிய வதந்தியால் தான் என்பதை எடுத்துச் சொன்னான். நீதிபதிக்கு டிரைவரின் நிலையையும் பெரியவரின் வீம்பும் புரிந்தது. முதியவரை அழைத்து, நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையும் ஒரு காகிதத்தில் எழுதி அந்த பேப்பரை துண்டு துண்டாக கிழித்து போகிற வழியெல்லாம் ஒவ்வொரு துண்டாக போட்டுக்கொண்டே செல்லுங்கள். நாளை காலையில் வாருங்கள் என்றார். அடுத்த நாள் அந்த முதியவர் டிரைவர் இருவரும் கோர்ட்டில் ஆஜரானார்கள். நீதிபதி முதியவரை அழைத்தார். நான் சொன்னது போல செய்தீர்களா? ஆமாம் ஐயா. நேற்று நீங்கள் வீசி எறிந்த காயை துண்டுகள் அனைத்தையும் சேகரித்து கொண்டு வாருங்கள். அதன் பிறகு தீர்ப்பு சொல்கிறேன். அது எப்படி ஐயா முடியும்? அந்த காகித துண்டுகள் காற்றில் பறந்து சிதறி இருக்கும். அதை போய் எப்படி கண்டுபிடிப்பது? முடியாதில்லையா? அப்படித்தான். நீங்கள் சொன்ன வார்த்தைகளும் திரும்ப பெறவே முடியாதவை. ஒருவரின் வாழ்க்கையே பாதிக்கும் ஆற்றல் கொண்டவை. நம்பாய்க்கு நாம் தான் எஜமானாக இருக்க வேண்டும். அப்போதான் நாம் சொல்லும் வார்த்தைகளுக்கு நாம் அடிமைகளாக மாறாமல் இருப்போம். உண்மையில் வதந்தி என்பது ஒரு திருடனை விட மோசமானது. ஏனென்றால் அது ஒரு மனிதன் மதிப்பு, மரியாதை, கண்ணியம், நல்ல குணம் அனைத்தையும் களவாடி விடுகிறது. அவற்றை அந்த மனிதருக்கு யாராலும் திருப்பி தர முடியாது. இந்த வழக்கின் தீர்ப்பு எப்படியும் இருக்கட்டும். நீதிபதி முதியவருக்கு சொன்ன அறிவுரை இன்றைய சூழ்நிலையில் அனைவரும் பின்பற்ற வேண்டிய பாடம். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.